ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட ஷிஜி டெக் தமிழ் சேனல்ல நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோல டிப்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கோம். அதாவது அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேட்ட கேள்வியில எந்த ஒரு தவறும் கிடையாது. நியாயமான கேள்வியா இருக்கிறதுனால அதுக்கு நான் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட லாஸ்ட்ல உங்களுக்கு ப்ரூஃப் காமிக்கிறதுக்காக ஒரு 10 கமெண்ட் நான் அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னு இப்போ சொல்லிடுறேன். நேத்திக்கு நம்மளோட சேனலில் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது நம்ம ஒரு புதிய டிவைஸ் வாங்கும்போது அதில் யூடியூப் சேனலில் எப்படி சைன்இன் பண்ணுறது அல்லது நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நேத்திக்கே ஒருத்தர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, இது கூட தெரியாமல் எப்படி யூடியூப் சேனல் ரன் பண்ண போகிறாங்க அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு கம்யூனிட்டி டேப்ல இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணி போடும்போது அதில் ஒரு சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, அக்கா இந்த மாதிரி கண்டென்ட்டே இல்லாமல் வீடியோ போடாதீங்க. அதே மாதிரி இன்னொரு தம்பி சொல்லியிருந்தாங்க, நீங்கள் நல்ல ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறதா நினச்சேன், பட் இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்கள் கேட்டதில் எந்த ஒரு தப்புமே கிடையாது. நீங்கள் கேட்ட கேள்வி நியாயமான ஒரு கேள்வி தான். என்ன காரணம் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே இது தெரிஞ்சதுனால நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் போடும்போது எனக்கே தெரியும் இந்த வீடியோ வியூஸ் வரப்போகிறது கிடையாது அப்படிங்கிறது தெரியும். அதாவது 95%க்குமே இந்த கண்டென்ட் பற்றி ஆல்ரெடி தெரியும். ஆனால் ஒரு 5% பேருக்கு பார்த்தீங்கன்னா இதை பற்றி தெரியாது. பல மாதங்களுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் இந்த டவுட் கேட்டிருக்காங்க. நானுமே ரிப்ளை கொடுத்துருக்கேன். ரிப்ளை கொடுத்துமே ஒரு சில பேருக்கு சரியாக புரியலை. பட் ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் நம்ம கமெண்ட்டில் கொடுக்க முடியாது. ஸோ அதனால தான் நான் ஒரு வீடியோவை அதை மேக் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ போட்டனே தவிர மற்றபடி வியூஸ்க்காகவோ இல்லை வேறு எதுக்காக அந்த வீடியோவை நான் போடவே கிடையாது. நீங்கள் கேட்டதுலேயும் தப்பும் கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா எல்லா விஷயமும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ இந்த கேள்வி எங்கிட்ட ஒரு 5% கேட்டிருக்காங்க இல்லை. ஸோ அவங்க எல்லாம் தெரியாதவங்க கிடையாது. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியலையே தவிர மற்றபடி அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ நம்மளும் அதே மாதிரி தான், நமக்கும் எல்லாம் தெரிஞ்சது கிடையாது இல்லை. ஸோ அதே மாதிரி தான் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த தெரியாதவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். அதில் எந்த ஒரு தப்புமே கிடையாது. இப்போ அவங்க என்ன மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு இதில் ப்ரூஃபாக காமிக்கிறேன். ஓல்டு மொபைலில் இருந்து நியூ மொபைலுக்கு யூடியூப் சேனலில் மாற்றுவது எப்படி சொல்லுங்கன்னு 1 மந்த்துக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. அக்கா நியூ மொபைலுக்கு எப்படி யூடியூப் சேனலை மூவ் பண்ணுறது அப்படின்னு இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி கேள்வி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அக்கா நான் இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கிற யூடியூப் சேனலை நியூ மொபைலில் எப்படி கொண்டு வரணும்னு சொல்லுங்க அக்கா ப்ளீஸ். ஓல்டு மொபைல் டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ நியூ மொபைலுக்கு சேஞ்ச் பண்ண நினைக்கிறேன், சொல்லுங்க அக்கா ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சிஸ்டர் ஹவு டு ட்ரான்ஸ்ஃபர் யூடியூப் அக்கௌண்ட் டு அனதர் மொபைல் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க 2 மாதத்துக்கு முன்னாடி. நான் நியூ மொபைல் வாங்கிட்டேன், ஹவு டு லாகின் நியூ யூடியூப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா அக்கா என் சேனலை மொபைலில் யூஸ் பண்ணுறேன், எந்த சேனலில் நியூ மொபைலில் ஆக்டிவேட் பண்ணணும்னா என்ன பண்ணுறது, இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அக்கான்னு கேட்டிருக்காங்க. மேம் இப்போ நான் யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கும்போது நியூ மொபைல் வாங்கினா நியூ மொபைலில் நான் ரன் பண்ண சேனல் வருமா அந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த க்ரோம் பேஜில் நான் இப்போ யூஸ் பண்ணுற யூடியூப் இமெயில் வர வைக்க என்ன பண்ணணும் சிஸ்டர் ப்ளீஸ் சொல்லுங்க அக்கா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஷிஜி டெக் தமிழ் டவுட்டில் அவங்க திரும்ப ரிப்ளைல கேட்டிருக்காங்க, எப்படி சைன்இன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா மேம் மொபைலில் சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதை லேப்டாப்பில் மாற்றி கண்டினியூ பண்ணலாமா இல்லை நியூ சேனல் லேப்டாப்பில் க்ரியேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்குமே அதை நம்ம அப்படியே சைன்இன் பண்ணி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தெரியாததுனால தான் இந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் 10 மட்டும் தான் நான் ஃபில்டர் பண்ணி இந்த கமெண்ட் எடுத்திருக்கேன். இதே மாதிரி எங்கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த டவுட் கேட்டிருக்கிறதுனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எந்த ஒரு டிப்ஸ் நம்ம சொல்லலை, முதல்ல சொன்னது மாதிரி தான் இருந்தாலும் இந்த வீடியோ நீங்கள் பொறுமையாக பார்த்ததுனால உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.